பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்திருப்போம், தேவன் விரும்பாத காரியங்களை செய்திருப்போம். ஆனால் அதற்குரிய தண்டனை இதுவரைக்கும் நமக்கு கொடுக்கப்படலை. அதனால தான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இன்றைக்கு ஒரு காரணத்தை மாத்திரம் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. தாவீது தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்த போது தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல இறங்கி வருகிறது. இப்போது தாவீது செய்த அந்த தவறுக்கான தண்டனை வருகிற நேரம் தாவீது எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய கையில விழுந்துடுறேன். ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, நான் கர்த்தருடைய கையில விழும்போது அங்க இருக்கிறவர் யார் தெரியுமா? அந்த கைக்குரியவர் யார் தெரியுமா? அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை உண்டு. ஆனால் எங்க அப்பா கையில விழும்போது, அவர் கையை பிடித்து கொள்ளும் போது, அவர் கையில என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த இரக்கங்கள் என்னை மேலும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும். உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த மகா பெரிய இரக்கத்தை வைத்ததுனால தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம உலகத்துல ஜீவனோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். நம்ம பெரிய பரிசுத்தவான் கிடையாது, பெரிய உண்மையுள்ளவர்கள் கிடையாது, நீதி உள்ளவர்கள் கிடையாது, நியாயாதிபதிகள் கிடையாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், பாவியாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் பாராட்டின இரக்கம் மிகப்பெரியது. தாவீது சொல்லும் பொழுது, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். தாவீதுக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, ஆண்டவரிடத்துல இரக்கம் தேவை. தானியேல் சொல்லும் போது அவரிடத்துல ஏராளமான இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளையை இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க, அந்த இரக்கமுள்ள தேவன் ஒவ்வொரு முறை தவறும் பொழுது, ஒவ்வொரு முறை தேவனை துக்கப்படுத்தும் போது, ஒவ்வொரு முறை வாயினாலே, கண்ணினாலே, சிந்தனையினாலே, செயலினாலே, ஒவ்வொரு முறை ஆண்டவரை துக்கப்படுத்தும் பொழுதெல்லாம் தேவனுடைய இரக்கம் தான் நம்மை இதுவரைக்கும் விழுந்து போகாமல், அழிந்து போகாமல், முடங்கி போகாமல் நடத்தி வந்தது. இனி வர நாட்களிலும் அப்படியே நடத்தும். அந்த இரக்கத்தை கேட்டு ஜெபிப்போமா? அந்த இரக்கத்துக்காய் நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அவருடைய இரக்கங்கள் மகா 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 பெரியது. சோமனோமா, கண்களை மூடுங்க. அன்பின் இரக்கமுள்ள தேவனே, உடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தை பேசட்டும். உடைய இரக்கங்கள் எங்கள் மேல் இருப்பதாக தொடர்ந்து ஓட உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.